அறிவோம் சிறிவோம் ஒளியில் தோன்றியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். வழிபாடு முறைகளை பற்றி நாம் சிந்திக்கலாம். குலதெய்வம் வழிபாடு என்பது நம்முடைய பாரத தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமாக இருந்தாலும் வழிமுறைகள் இருந்தாலும் இந்த குலதெய்வம் வழிபட்டாத்தான் குடும்பம் அபிவிருத்தி ஏற்படும். குலதெய்வம் வழிபட்டாத்தான் குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவுமே வராது. குலதெய்வத்தை வழிபட்டாத்தான் வம்சங்கள் அபிவிருத்தி ஏற்படும். குலதெய்வத்தை வழிபட்டாத்தான் குடும்ப ஒற்றுமையில் ஏற்படும். எந்த ஒரு கருத்து வேறுபாடின்றி வம்சத்தில் நல்ல ஒரு ஞானமும் நல்ல ஒரு கல்வியும் நல்ல ஒரு ஒழுக்கமும் நல்ல ஒரு சிந்தனையோடு வளர்வார்கள். இது நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் குலதெய்வத்தை முறையை பற்றி. நாம் இன்றைக்கு குலதெய்வத்தை அறிவது எப்படி, அதாவது குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு ஒரு முறை, இரண்டு முறை இருக்கிறது. ஒன்று மாந்திரியம் தாந்திரிய முறையில பற்றி கண்டுபிடிப்பது, இரண்டாவதாக நம்முடைய பாரம்பரிய வர்ணனை சொல்லுவோம்ல, ஜாதின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஜாதியை வைத்து இப்ப பல ஜாதிகள் இருக்கும். அந்த ஜாதிகளுக்கு தகுந்த மாதிரி கோத்திரம் குலம், அந்த குலம்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு காங்கையர் குலவாள் அப்படிம்பாங்க. அது மாதிரி வருஷ நாடு ஈச்ச நாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஊர்ல இருந்து வெளியேறி வந்தவங்க அந்த குலதெய்வத்தை ஒரு சின்ன பெட்டியிலையோ வச்சு வழிபடுகின்றவராய் இருப்பாங்க. அதை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம். கோத்திரங்கிறது சிவ கோத்திரமா விஷ்ணு கோத்திரமா, வழிபாடு அம்மன் நாமம் போட்டு வழிபடுறவங்களுக்கு விஷ்ணு கோத்திரம் சொல்லுவாங்க, பட்டை அடித்து வழிபடுகின்றவர்களுக்கு சிவ கோத்திரம் சொல்லுவாங்க. ரெண்டும் கலந்து கும்பிடுறவர்கள் இருக்காங்க, பிரம்ம கோத்திரம்னு சொல்லுவாங்க. அது ஒரு இதா இருக்கு. இதை நம்ம இந்த குலதெய்வத்தை இது ஒரு முறையில நம்ம அறியலாம். ஜாதிகள் வைத்து குலங்களை வைத்து நம்ம அறியலாம். குலம் தெரியல அப்படின்னா அது ஜாதிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னாரு இப்படி இப்படி அங்காள பரமேஸ்வரி மகாகாளி இப்ப பல முறையில நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த குலதெய்வத்தை வழிபாட்டு முறைகள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இறை வழிபாட்டு மூலமா நம்மளே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வீட்டுல விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் 3 வகை எண்ணெய் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அதுல கொஞ்சமா கிராம்பு பொடி பண்ணுங்க. கிராம்பை பொடி பண்ணிட்டு அதை என்ன செய்யணும், லேசா தூவி விட்டு வடக்கு முகம் கிழக்கு முகமாக தாமரை திரி அல்லது மஞ்சள் திரி, மஞ்சள்ல போடலாம், இல்லை எருக்களந்திரி வேண்டியது இல்லை, தாமரை திரி அல்லது எருக்களந்திரி, இதை நம்ம விளக்கேத்துங்க. விளக்கேத்த போகும்போது சொல்றது சர்வ தேவ ஆக்கர்ஷ்ணாய அப்படி சொல்லிக்கலாம். இல்லாட்டி அறிவோம் ஐயம் கிளியும் சவ்வும் சாமுண்டாய சர்வ தேவ ஆக்கர்ஷ்ணாய நமகன்னு கூட சொல்லிக்கணும். சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யணும், இந்த மந்திரங்கள் சொல்லும் போது எந்த ஊரு எந்த இடம் எந்த தெய்வம் எந்த குலதெய்வம் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். குலதெய்வங்கிறது லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மர் சிவபெருமான் இப்படி பொது தெய்வங்கள் இருக்கும். குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டியில இப்ப என் கூட ஒரு 5 பேர் பிறந்திருக்காங்க, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு பெண், அதாவது இந்த தேசத்துல பெண்ணைத்தான் குலதெய்வமாக வழிபடுறாங்க. அந்த பெண் இறந்த பெண்ணை வச்சு ஒரு பெட்டியில அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிவப்பு சேலை மஞ்சள் சேலை மாதிரி வச்சு அதில் எலுமிச்சம்பழம் பச்சை கற்பூரம் மல்லிகைப்பூ கார்மேனியக்கரணம் இதெல்லாம் நிறைய 7 பொருள் 16 பொருள் இருக்கு. அது இன்னொரு இதுல சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. அது பண்ண போட்டு ஒரு பெட்டியில வச்சு மூடி என்ன செய்யறோம், ஒரு இடத்துல கங்கையிலிருந்து பிறப்பி விடும். அங்க இருந்து பிறந்து கொண்டாந்து ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வச்சு பூஜை பண்றது. இதுதான் முறை குலதெய்வங்கிறது. ஆனா அங்காள பரமேஸ்வரி, அது மாதிரி லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மர், அது மாதிரி சிவபெருமான் மல்லிகேஸ்வரர், இப்படி பல தெய்வங்கள் இருக்கு. இது பிரதானமாக ஒரு தெய்வங்களை நம்ம வச்சுக்கிறது. குலதெய்வம் தாயார் வழிபாடு, ராமானுஜ தாயார், வீர தின்னம்மா வீர தும்மம்மா வீர சின்னம்மா பாப்பாத்தி, இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கும். இந்த தெய்வத்தை கண்டுபிடிக்கும் முறை இதுதான். இது நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இதைத்தான் வழிபாட்டு முறையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எண்ணெயில விளக்கு போட்டுவாங்க. ஒரு எப்படி நீங்க காப்பு கட்டுறீங்களா, அது மாதிரி ஒழுக்கமா இருக்கிறீங்க, அது மாதிரி இந்திரிய ஒழுக்கம்,
அதுபோல முருகனுக்கு மாலை போடுறீங்க, சபரிமலைக்கு மாலை போடுறீங்க. அத போடும்போது நம்ம வழிமுறையெல்லாம் நம்ம இழுந்துட்டு வரீங்களா? அதுபோல ஒரு 5 நாள், ஒரு 10 நாள் வீட்ட சுத்தமா வச்சு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வம் உங்கள தேடி வரும். அது மூலியமா நெறைய காரியங்கள் சித்தி பண்ணலாம். இது செஞ்சு பாருங்க. இதுதான் முறை. இத வச்சுட்டு அந்த பல பொருளெல்லாம் கட்டி வரும் அப்படிங்கிறது அதெல்லாம் சாத்தியம் இல்ல. இந்த முறையில நீங்க பண்ணி தன்னையாக உள் உடல பெருக்கி, ஆன்மீக நிலைய பெருக்கி, அந்த இறை தத்துவத்தின் மூலியமாக உண்மையா வரும். இத விட்டுட்டு நம்ம அ அருள்வாக்கு சொல்றது அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது எந்த தெய்வம் எந்த சாத்தியம்னு தெரியாது. ஏன்னா ஜாதி வர்ணனை இருக்கு. ஜாதியில வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறையில பண்றாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, சங்கு ஊதி கல்யாணம் பண்ணுவாங்க. சில பேர் ஐயர்கள் இல்லாம வச்சு பண்ணுவாங்க. சில பேர் ஐயர் வச்சு தான் எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. அந்த என்ன சொல்ற வேதம் இது பண்றாங்கல்ல, அவங்கள வச்சு சொல்லுவாங்க. பிராமணர் வச்சு பண்ணுவாங்க. இப்படி பல முறைகள் இருக்கு. சில பேர் எதுவுமே பண்ண தாலியே கட்ட மாட்டாங்க. அ மாலைய மட்டும் மாத்திக்குவாங்க. இந்த மாரி வர்ணனைக்கு தகுந்த மாரி தெய்வங்கள வந்து நம்ம இழுத்து வச்சுட்டோம்னா, குலதெய்வத்த ரொம்ப அற்புதமா பேசலாம். அதுக்கு மந்திரம் சொல்லிட்டேன். அஞ்சனங்க வந்து தேவவசியம் மை இருக்கு. அந்த மைய வந்து மொத்தம் 4, 5 மூலிகை இருக்கு. 8 மூலிகை இருக்கு. அந்த 8 வகையான மூலிகையில வச்சு நெத்தியில திலகம் இட்டுட்டு, வெத்தலையில சாப்பிட்டு தூங்குனோம்னா, கண்டிப்பா அந்த தேவதை பேச ஆரம்பிச்சுரும். கனவுல தெரியும். இது செய்துக்குங்க. அனைவருக்கும் இந்த குலதெய்வம் வழிபாட்டு முறைமா பண்ணாத்தான் எந்த விதமான துன்பம், கஷ்டம், துயரம், கடன் தொல்லை, திருமணம் ஆகாமல், புத்திர பாக்கியம் இல்லாமல், சீக்கிரமா அல்பாயுசத்திலே உடலை இறந்துடுறது. இது காரணம் குலதெய்வ வழிபாடும், பித்திரு சாபக்கேடும் தான். இத பண்ணுங்க. அனைவருக்கும் சித்திகள் பெற்று குலம் தழைக்க குலதெய்வ வழிபாட்டு மூலியமாக எல்லோரும் எல்லா செல்வம் பெறுக அடியேன் வேண்டுகிறேன். கோடான கோடி நமஸ்காரம்.